ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை. இப்போ துரந்த சீரீஸ்ல நம்ம மூணாவது வீடியோ பார்க்கறோம்ல. மூணாவது வீடியோவில் நம்ம என்ன கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 28வது கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? 28வது கொஸ்டின் பேப்பர் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாமா? சரி, முதல் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இஃப் 13 into 13 minus 13 divided by 13 is equal to 6 into k, அதாவது 6k ன்னு எழுதிருக்காங்கன்னா அது 6 into k ன்னு அர்த்தம். ஓகேங்களா? பக்கத்துல எழுதிருக்காங்கன்னா அது 6 into k ன்னு அர்த்தம். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k, k ஓட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, போர்ட் மாஸ் ரூல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம டிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் பண்ணணுமா? போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம். டிவிஷன் பார்க்கணும்னா இப்ப 13 டிவைடட் பை 13 சொல்லலாமா? 13 டிவைடட் பை 13 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? இந்த இடத்துல 1 தானே வரும். 13 டிவைடட் பை 13 1 வரும். இந்த மைனஸ் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. இங்க பாருங்க, அடுத்தது 13 into 13 இருக்கா? 13 into 13 13 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 169. அப்போ 169 minus 1 ஈக்குவல் டு 6k-வா? சோ 169ல 1% எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 168. சோ 168 ஈக்குவல் டு 6k. நம்மளுக்கு இப்போ k மதிப்பு தான் தேவை. சோ k இஸ் ஈக்குவல் டு, இந்த r வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும்? டிவிஷன்ல வந்துருமா? சோ வந்து அப்போ 168 டிவைடட் பை 6 ன்னு வருமா? சோ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1 6 2 6 12 வரும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 4 இருக்குமா? சோ வந்து 48. 48 நம்மளுக்கு எத்தனை வாட்டி வரும்? ஆறாம் வாய்ப்பாட்டுல நம்மளுக்கு வந்து 8 டைம்ஸ் வரும். சோ அப்ப k ஓட மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு வருது இந்த இடத்துல? 28 வருது. சோ 28 தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? பக்கத்துல பாருங்க, பக்கத்துல 6k எழுதிருக்காங்கன்னா 6 into k வந்து அதுக்கான அர்த்தம் வரும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. இதுவும் வந்து சிம்பிளிஃபிகேஷன். போன கொஸ்டினும் நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல பார்த்தோம், இதுவும் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல பார்த்தோம். சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கறனால ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா நம்மளுக்கு போர்ட் மாஸ் தான். சரிங்களா? போர்ட் மாஸ் படி தான் நம்ம வந்து எந்த ஒரு கொஸ்டினும் வந்து அப்ரோச் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன்ல இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. 7 + 3 - 5 + 3 of 0.5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எது பார்க்கணும்? போர்ட் மாஸ் ரூல் மறுபடியும் பார்த்துக்கலாம். சோ போர்ட் மாஸ் ரூல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது பார்க்கணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறதுனா 5 + 3 5 + 3 நம்மளுக்கு 8. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? ஆஃப் பார்க்கணுமா? சோ ஓன்றது நம்மளுக்கு ஆஃப்னா, சோ ஆஃப்ன்றது நம்மளுக்கு இது மல்டிப்ளிகேஷன். சோ 8 வந்து நம்ம என்ன பண்றோம்? 0.5 ஆல் மல்டிப்ளை பண்றோம். 8 0.5 ஆல் மல்டிப்ளை பண்றது 8ல பாதின்றது தான் அதோட அர்த்தம். ஏன்னா 0.5னா நம்மளுக்கு என்ன? 0.5ன்றது நம்மளுக்கு 0.5னா நம்மளுக்கு 1/2 அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 8 into 1/2 அப்படின்னா 8/2 வந்துடும். அப்போ அதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும் இந்த இடத்துல? அப்போ இந்த இடத்துல என்னன்னு வரப்போகுது? 4 வரப்போகுது. அப்ப 8ல பாதி நம்மளுக்கு 4. இந்த இடத்துல பாருங்க, 7 + 3 7 + 3 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 10. அப்போ 10 - 4 10 - 4 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 6 வரும். சோ 6 தான் இதோடைய ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 84 மற்றும் 189 HCF கண்டறியும். ஓகே, அதாவது HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு வந்து HCF என்னன்னா காமனா எந்த நம்பரால் டிவைட் ஆகும் கடைசி வரையும், அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? 84, 189. சோ இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிச்சோம்னா ரெண்டும் காமனா எந்த டேபிள்ல போகும்? காமனா போற டேபிள் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். காமனா போறதுன்னா 3 டேபிள்ஸ்ல போகுமா? 3 டேபிள்ஸ்ல போச்சுன்னா இது வந்து 2 × 8. அடுத்தது பேலன்ஸ் எவ்வளவு வரும்? பேலன்ஸ் வந்து 2 வரும். ஓகேவா? 2 அப்ப என்ன வரும்? 8 times of 2 64 சாரி 24 வரும். ஓகேவா? கமா அடுத்தது 189 நம்மளுக்கு 3 டைம்ஸ்ல எத்தனை வரும்? 6 டைம்ஸ் வருமா? 18ன்றது 6 டைம்ஸ் வரும். 9ன்றது நம்மளுக்கு 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? அடுத்தது மறுபடியும் காமனா எந்த வாய்ப்பாட்டுல போகும்? மறுபடியும் காமனா நம்மளால 7ஆம் வாய்ப்பாட்டுல போகுமா? 7ஆம் வாய்ப்பாட்டுல பார்த்தோம்னா 7 4 28 9 7 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 63 வரும். இதுக்கு மேல நம்மளால காமனா எந்த வாய்ப்பாடுல டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியாது. அப்ப இதோட நிறுத்தினோம். அப்ப இதுதான் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? HCF இருக்கும். அப்ப 3 × 7ன்றது நம்மளுக்கு HCF. 3 × 7 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 21 வரும். சோ 21 தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? HCF இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த 21 கூட நீங்க 4 இந்த 9 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4 9 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது LCM ஆயிடும். ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்கு HCF. சோ HCF வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 21 தான். சரிங்களா? சரி, இந்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க.
இது வந்து சதவீதத்தை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ்ல கம்பல்சரி என்னன்னு சொல்லியிருக்கேன், 2 கொஸ்டின் வந்துருது. அதாவது வந்து ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா அதுல 8 கொஸ்டின் பேப்பர்ல நம்மளுக்கு 2 கொஸ்டினா வந்து ஆவரேஜ் இருக்கு. மற்ற கொஸ்டின் பேப்பர்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து சராசரி வந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 6, 7, 9 எக்ஸ் மற்றும் 12 ஆகியவற்றின் சராசரி 9 எனில் எக்ஸின் மதிப்பை கண்டறிவோம். ஓகேவா, அதாவது வந்து ஒரு 5 நம்பர் கொடுத்துருங்க, 5 நம்பர்ல ஒரு நம்பர் கொடுக்கல, ஆனா அதோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. அந்த 5 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துட்டு அதுல அந்த ஒரு நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்மளுக்கு ஆவரேஜ்க்கான ஃபார்முலா தெரியுமா? நம்மளுக்கு ஆவரேஜ்னால என்னது? டோட்டல். இங்க வந்து சம். ஓகேவா, சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லுவோம். அதாவது வந்து மொத்தம் கொடுத்துருக்க மொத்த நம்பரோட கூடுதல் டிவைட் பை எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க அதோட கவுண்ட். ஓகேவா, சரி, நம்மளுக்கு ஆவரேஜ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் நம்மளுக்கு 9. சம்னா என்ன? மொத்தமே கூட்டணுமா? அப்ப மொத்தமே கூட்டினா எவ்வளவு வரும்? 6, 7 கூட்டினா 13. 13 ஒரு 9 கூட்டினா 22. 22ஓட ஒரு 12 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 22, 32, 32, 34 வரும். 34 பிளஸ் எக்ஸ். ஸோ 34 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4, 5 நம்பர் இருக்கா? ஸோ வந்து 5 நம்பர். ஓகேவா, ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம வந்து இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த 5 வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஓகேவா, 5 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா எனக்கு என்ன ஆகும்? 5 × 9 என்ன ஆகும்? 45 ஆகுமா? ஸோ 45 இஸ் ஈக்குவல் டு 34 பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 34 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடுமா? ஈக்குவல் தாண்டி வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடும். ஸோ 45ல 34 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 11 வரும். அப்ப எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்னது? 11. ஆப்ஷன் பி அதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இதுவும் வந்து சராசரி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா, அர்ணவ், மோஹித் மற்றும் ரோஹித் ஆகியோரின் சராசரி வயது 9.5 ஆண்டுகள் மற்றும் ஆயுஷ் மற்றும் ஆரவ் ஆகியோரின் வயது முறையே 7 ஆண்டுகள் மற்றும் 9 ஆண்டுகள் எனில் அர்ணவ் மற்றும் மோஹித், ரோஹித், ஆயுஷ் மற்றும் ஆரவ் ஆகியோரின் சராசரி வயதை ஆண்டுகளில் காண்கன்னு சொல்லிருக்காங்க. ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, அர்ணவ், மோஹித் மற்றும் ரோஹித். இவங்களோட சராசரி வயசு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 9.5 இயர்ஸ். ஓகேங்களா, 9 வயசுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமாட்டுக்கு 2 பேர் வந்து கூட வராங்க. யார் யாரு? ஆயுஷ் மற்றும் ஆரோன்னு 2 பேர் வராங்க. அவங்களோட வயசு என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா, ஒருத்தரோட வயசு 7 இருக்குது, இன்னொருத்தரோட வயசு 9 இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் இவங்க கூட சேர்ந்தாங்கன்னா அப்போ சராசரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி சராசரி நம்மளுக்கு 9.5 இருக்குது. இவங்க சேர்றவங்களும் பாருங்க, ஒருத்தர் 7 இருக்காரு, ஒருத்தர் 9ன்ற வயசுல இருக்காரு. 2 பேருமே என்னவா இருக்குது? வயசு வந்து கம்மியா இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்? சராசரி நம்மளுக்கு வந்து இருக்கிற சராசரி விட கம்மியா தான் வரும். சரிங்களா, சரி, அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அந்த 3 பேருடைய கூடுதல் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஆவரேஜுக்கு நம்மளுக்கு தெரியும்ல, ஆவரேஜ்னா நம்மளுக்கு என்னது? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் தானே. ஸோ அப்போ 3 பேர் இருக்காங்க, அவங்களோட சராசரி வயசு நம்மளுக்கு 9.5. அப்ப அவங்களோட சம் நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும்? 3 × 9.5 நம்மளுக்கு 3 5 15க்கு 5 பேலன்ஸ் 1 9 27 27 ஒரு 1 28 ஒரு சமம் தள்ளி புள்ளி. ஓகேவா, சோ 28.5ன்றது 3 பேருடைய கூடுதல். இதுல 2 பேர் வந்து சேர்றாங்க. அப்போ அவங்களோட வயசு என்ன? ஒருத்தரோட வயசு 7, இன்னொருத்தரோட வயசு 9 இருக்குது. ஓகேவா, அப்போ கூட்டம்னா இது ஒரு 5, 9 7 கூட்டினா 16, 16ஓட ஒரு 8 கூட்டினா 14, 14க்கு 4 பேலன்ஸ் 1, அப்ப எவ்வளவு வரும்? 34.5. சோ 34.5ன்றது இப்போ டோட்டல் சம். ஓகேவா, 5 பேருடைய வயசுகளின் கூடுதல் நம்மளுக்கு வந்து 34.5. இதுல நம்மளுக்கு என்ன தேவைன்னா அவங்களோட சராசரி தேவையா? அப்போ 34.5 டிவைடட் பை 44 வருமா? 16 16 ஒரு 8 24 வரும். ஸோ இந்த இடத்துல 24. அப்ப 22 + 2 4 வரும். ஸோ இந்த இடத்துல 44. ஸோ 44.5 டிவைடட் பை 5. எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் நம்மளுக்கு? இப்போ 5 பேர் இல்ல, மொத்தமா இவங்க 3 பேர், அடுத்தது இவங்க 2 பேர் சேர்ந்தாங்க, மொத்தமா 5 பேர். இப்ப 5 பேரோட சராசரி 5 டேபிள்ஸ் வச்சோம்னா 1 5 5 8 5 40. அப்புறம் 4ல வந்து நம்மளுக்கு 5 இருக்காது. ஸோ வந்து பக்கத்துல கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பாயிண்ட் இருந்து பாயிண்ட் வச்சுட்டு இங்க கொடுத்துட்டோம்னா 45. 45ல நம்மளுக்கு 9 டைம்ஸ் வரும். அப்போ 8.9ன்றது அந்த 5 பேருடைய சராசரியா இருக்கும். சரிங்களா, ஸோ சராசரியில நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் வந்துருச்சு? 2 கொஸ்டின் வந்துச்சு. ரெண்டுமே ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. எக்ஸின் 35% 87.5க்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது எக்ஸ் இருக்குது, எக்ஸ்ன்றது நம்மளுக்கு என்னன்னா அது வந்து ஒரு 100%. ஓகேவா,
எக்ஸ்ன்றது 100%. அந்த எக்ஸ்ல 35% நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 35% மதிப்பு எவ்வளவுனா நம்மளுக்கு வந்து 87.5 நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 87.5 தான் நம்மளுக்கு 35%. 100% நம்மள எவ்வளவுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது கேன்சல் பண்ணலாமா? சோ 5 டேபிள்ஸ் அடிச்சோம்னா 7 டைம்ஸ் வரும். இது 20 டைம்ஸ் வருமா? அடுத்தது இது 7ஆம் வாய்ப்பாடு அடிச்சோம்னா 1 7 பேலன்ஸ் வந்து எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 1 வருமா? அப்போ 2 7 14 பேலன்ஸ் வந்து 3, அப்போ 0.5, அப்போ 12.5. ஓகேங்களா? சோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா பண்ணும்போது என்ன ஆகும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12.5 இன்ட்டு 20ன்னு வருமா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 12.5 இன்ட்டு 2னா நம்மளுக்கு என்னது? 25ன்னு வரும். ஓகேவா? சோ 25 அந்த ஒரு 0 அப்படியே சேர்த்துக்கணும். அப்போ எவ்வளவு வருது? எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு 215 வருது. ஓகேவா? அப்போ 100%ன்றது நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 215 வரும். இதே மாதிரி சம்ம நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திருக்கோம். போன கொஸ்டின் பேப்பர்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பர்சன்டேஜ்ல உங்களுக்கு வந்து எத்தனை கொஸ்டின் வருதுன்னு சொல்லியிருக்கேன்? 2 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம்னா அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கொஸ்டின் பேப்பர்ல 2 கொஸ்டின் பர்சன்டேஜ் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ பர்சன்டேஜ்ன்றது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான டைப். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இது வந்து ரேஷியோ பேஸ் பண்ண ஒரு கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. ஒரு அலுவலகத்தில் பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை 32 ஆகவும் அந்த அலுவலகத்தில் ஆண் ஊழியர்களின் எண்ணிக்கை 54 ஆகவும் இருந்தால் அந்த அலுவலகத்தில் உள்ள ஆண் ஊழியர்களுக்கும் பெண் ஊழியர்களுக்கும் உள்ள விகிதம் என்னவாக இருக்கும்? ஓகேவா? ரேஷியோ கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயும் போல வந்து ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. 32:54 போட்டு பண்ணீங்கன்னா இந்த இடத்துல தப்பா வந்துடும். ஓகேவா? கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெண் ஊழியர்கள் கொடுத்திருக்காங்க 32, ஆண் ஊழியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு கொடுத்தாங்க? 54 கொடுத்தாங்க. அப்புறமாட்டு கொஸ்டின்ல ட்விஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஆண் ஊழியர்களுக்கும் பெண் ஊழியர்களுக்கும் இருக்கிற ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மேல் எம்ப்ளாய்க்கும் ஃபீமேல் எம்ப்ளாய்க்கும் இருக்கிற அந்த ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே வந்து மாத்தி போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நம்மள வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்ம ஃபர்ஸ்ட் அதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆண் ஊழியர்கள்னா அப்ப 54 பேர் இருக்காங்க. அடுத்தது பெண் ஊழியர்கள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 32 பேர் இருக்காங்க. ஓகேவா? சோ இதை மாதிரி தான் எழுதணும். சோ இதை வந்து நம்ம காமனா எந்த டேபிள்ல அடிக்கலாம்? 2ஆம் வாய்ப்பாடுல போகுமா? 2ஆம் வாய்ப்பாடுல அடிச்சோம்னா 27 டைம்ஸ் வரும். இது நம்மளுக்கு 16 டைம்ஸ் வரும். அப்போ 27:16 இதோடைய ஆன்சரா இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு வந்து 16:27 கொடுத்துருக்காங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? உங்களை வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. நான் போன கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல வந்து லேண்ட் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பேன்னா L1 L2 கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கே வந்து நீளமாக்கெல்லாம் கொடுத்துட்டு அகலம் நீளத்தோடைய ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து மாத்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து கேர்ஃபுல்லா வந்து கொஸ்டின் படிங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் அதே ரேஷியோ பேஸ் பண்ண ஒரு கொஸ்டினாவே சொல்லியிருக்காங்களா? ரிதேஷ் மற்றும் ஹிதேஷ் ஆகியோரின் சம்பளங்களின் கூட்டுத்தொகை வந்து 1,50,000. அவர்களின் சம்பள விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 5:3 ஆகவும் இருந்தால் ஹிதேஷின் சம்பளம் என்னவாக இருக்கும்? அப்ப ரெண்டாவதா கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? சோ ரெண்டாவதா கொடுத்திருக்க இவரோட சம்பளம் என்னன்னு கொடுத்திருக்காங்க. அவங்களோட பெயர்களின் குறிப்பிட்டப்பட்டுள்ளபடிதான் வந்து இந்த ரேஷியோ 5:3 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஒரு 2 பேரோட சம்பளத்தை வந்து எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 1,50,000 இருக்குது. ஓகேவா? 2 பேரோட சம்பளம் கூட்டினா 1,50,000. அதுல அவங்களோட ரேஷியோ எவ்வளவுன்னு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ரேஷியோ 5 ஆகும், இன்னொருத்தரோட ரேஷியோ 3 ஆகும் இருக்குது. அப்போ வந்து அந்த 3 ரேஷியோ இருக்குது இல்ல, அவர் தானே ஹிதேஷ். ரெண்டாவதா இருக்கிறது ஹிதேஷ். அவரோட ரேஷியோ வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3. அப்போ அவருடைய அந்த 3 பங்கு எவ்வளவுன்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ 5:3 டோட்டலா அப்ப எத்தனை பங்கு? 5:3 பிரிச்சிருக்காங்க. அப்ப டோட்டலா நம்மளுக்கு வந்து 8 பங்கு. 5 3 கூட்டினா 8 பங்கு. அப்ப 8 பங்குன்றது தான் நம்மளுக்கு வந்து எவ்வளவு? 1,50,000. 1,50,000 நம்மளுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 பங்கு. ஓகேவா? இது வந்து 8 பங்கு. இதை 8ஆல் டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து 1 பங்கு கிடைச்சிடும். நம்மளுக்கு தேவையானது என்ன? ஹிதேஷோட சம்பளம். அவரோட சம்பளம் எவ்வளவு? 3 பங்கு. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? 3ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1 8 8 தான் வரும். ஓகேவா? பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 7 இருக்கும். அப்ப 70 எத்தனை வாட்டி வரும்? 9 8 72. அப்ப அதை வந்து 1 குறைச்சிக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 8 7 56. 8 7 56, 8 8 64, 8 9 72. அப்ப 8 8 64. அப்ப நம்மளுக்கு 8 8 64 தான் வரும். ஓகேவா? 8 8 64. 70ல நம்மளுக்கு 64 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு வரும்? பேலன்ஸ் நம்மளுக்கு 6 வருமா? சோ 6 60 எத்தனை வாட்டி வரும் நம்மளுக்கு? 5 8 40, 6 8 48, 7 8 56. சோ 7 8 56 வரும். சோ 60ல 56 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 4 வருமா? 4 40 எத்தனை வாட்டி வரும்? 5 டைம்ஸ் வரும்.
இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. ஓகேவா? ஸோ இது வந்து அப்போ எவ்வளோ வருது நம்மளுக்கு? 18,750 ரூபான்றது நம்மளுக்கு ஒரு பார்ட். நம்மளுக்கு தேவையானது 3 பார்ட். அப்போ அதை நம்ம 3 நாள் மல்டிப்ளை பண்ணணும். 3 நாள் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 3க்கு 0 0 வந்துடும். 3 5 15க்கு 5 பேலன்ஸ் 1, 3 7 21 21 ஒரு 1 22 பேலன்ஸ் வந்து அப்போ 2. அப்புறம் 3 இன்ட்டு 8 3 8 24 24 ஒரு 2 26 பேலன்ஸ் 2 3 3 3 ஒரு 2 5. அப்ப அவரோட சம்பளம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 56,250 ரூபாய். 56,250 எங்க இருக்குது? ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சரா இருக்கும். பாத்தீங்களா, ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியா கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ரேஷியோ கேட்கும் போது இப்படிதான் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும், இன்னொரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வந்து டஃப் லெவலில் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, சரி. இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 250க்கான தனி வட்டி 10 ரூபாய். 250க்கான தனி வட்டி 10. மேலும் ஆண்டுகளின் எண்ணிக்கையானது ஆண்டுகளின் வட்டி வீதத்திற்கு சமமாக உள்ளது. அப்படின்னா வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஈஸியான கொஸ்டின் தான், பார்க்கறது தான் வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும் உங்களுக்கு. வந்து இது வந்து வட்டி, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? அசலும் கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து அசல். ஸோ அசலும் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் கொடுத்துட்டாங்க. ஆண்டுகளின் எண்ணிக்கையானது வட்டி விதத்துக்கு சமம். எதனா ஒண்ணு நம்மளுக்கு கொடுத்துருந்தா ஓகே, வட்டி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா ஆண்டுகளின் எண்ணிக்கை கொடுத்துரு, அதுல இருந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிப்போம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆண்டுகளின் எண்ணிக்கை, அதாவது என்னன்றது நம்மளுக்கு எதுக்கு சமமா இருக்குமா? 6க்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் என்ன பண்ணுவோம்னா அந்த டோட்டல் ஓவரால் பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம்? வருஷத்தையும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்குமா. இந்த இடத்துல நம்மளுக்கு வருஷமும் என்னது? வருஷமும் 6 தான். 6னா n தான். ஓகேவா, அப்போ எண்ணுக்கு பதிலாக நான் வந்து நம்மள என்ன கேட்டிருக்கேன்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கேன். அப்போ 6 ஃபுல்லா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 6 × 6, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்? r² வரும். ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு r² வரும். ஸோ இப்படியே வச்சுக்கிட்டு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? PNR டிவைட் பை 100. PNR டிவைட் பை 100. நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10 ரூபாய். P வந்து நம்மளுக்கு 250 ரூபாய். ஓகேவா, 250 இன்ட்டு n × r நம்மளுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சு? n × r நம்மளுக்கு r² டிவைட் பை 100 டிவைட் பை 100. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையானது இந்த r² தான். r² தான் தேவை. இப்போ பேலன்ஸ்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். பேலன்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்? ஆல்ரெடி 10 இருக்குது. 10 × 100 டிவைட் பை 250 வருமா? ஸோ 10 × 100னா நம்மளுக்கு என்னது? அது 1000மா? ஸோ அது நான் 1000 எழுதிக்கிறேன். ஸோ 1000 ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 25 ஒரு 25 25 4 25 100 r² = 4 நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு தேவையான r தானே. rனா என்ன ஆகும்? இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 2 வருமா? அப்போ r = நம்மளுக்கு 2 வருது. ஸோ 2% நம்மளுக்கு அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, இந்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ரிதேஷ் 350 மீட்டர் தூரத்தை 7 மீட்டர்/வினாடி வேகத்தில் t வினாடிகளில் கடந்தால் t இன் மதிப்பை காணுங்க. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு வந்து எல்லா கொஸ்டின்லயும் ஒரு கொஸ்டின் வந்துருது. ஓகேங்களா, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வந்துச்சுனாலே இந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, DST. ஓகேவா, நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? t. அப்போ t டைம் தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ t = அப்போ t கான ஃபார்முலா என்னவா இருக்கும்? t = d/s. t = d/s. டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 350. ஸ்பீட் எவ்வளோன்னு கொடுத்துருங்க? 750 அதாவது 7 மீட்டர்/செகண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? t தான் கண்டுபிடிக்கணும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். t = 350 டிவைட் பை 7. அடிச்சு கொடுத்தோம்னா 1 7 7 35 0க்கு 0 வந்துடும். அப்போ t = எவ்வளோ வருது? நம்மளுக்கு 15 வருது. அப்போ 50 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, சரி. ஓகே, அந்த ட்ரையாங்கிள் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கனா ஈஸியா வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன்லயே வந்திருக்கு. இதோட நம்ம 3வது கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறோம். ஆனா இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இது 32² - 31² தானே இருக்கு. அப்படியே 33² 31² மைனஸ் பண்ண ஆன்சர் வந்துடும். நீங்க ஈஸியா வந்து சொல்லலாம். ஸோ நீங்க 33 மல்டிப்ளை பண்ணி போறது போல இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா, அல்ஜிப்ரால வந்து இதை நம்ம போடலாம். a² - b². இந்த ஃபார்முலா நீங்க பார்த்துருப்பீங்களா? a² - b² என்னது? a + b × a - b. a + bன்றதுல இந்த இடத்துல a-ன்றது நம்மளுக்கு 33, b-ன்றது நம்மளுக்கு 31 நம்ம எடுத்து போட்டோம்னா ஸோ 33 31 நம்ம கூட்டினா எவ்வளவு வரும்? 64.
33 பிளஸ் 31 நம்மளுக்கு எவ்வளவு வரும் 64 இன்ட்டு 33ல இருந்து 31 மைனஸ் பண்ணோம் அப்ப எவ்வளவு வரும் 2ன்னு வரப்போகுது. அப்போ மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும் 128 வருமா. ஸோ 128 இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நீங்க 33 ஸ்கொயர் பண்ணி அப்புறம் 31 ஸ்கொயர் பண்ணி போறதுக்கு இது வந்து ஈஸியா இருக்குல்ல. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும், நீங்க அந்த ஃபார்முலா எழுதிட்டு இருக்க போதும். டேரக்டா வந்து 33 31 ஆட் பண்ண போறீங்க, அதோட அதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஓகேங்களா. சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இது வந்து அல்ஜிப்ராவை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन தான் வந்திருக்கு. x plus y is equal to 5 மற்றும் x into y is equal to 3 எனில் x square plus y square plus xy இன் மதிப்பை காண்க. ஓகேங்களா. இப்போ இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டானா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். தெரிஞ்சதுன்னா இதுல xy மட்டும் தான் நமக்கு தெரியும். xy மட்டும் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. xyனா நம்மளுக்கு 3ன்னு கொடுத்துறாங்க. x square plus y square நம்மளுக்கு என்னன்னு கொடுக்கல. ஆனா ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x plus y is equal to 5 கொடுத்துருக்காங்க. x plus y 5 தானே, இதுக்கு வந்து ஸ்கொயர் எடுக்கலாம்னா அது தப்பா வந்துடும். ஓகேவா. x plus y இதுக்கு நான் வந்து ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறேன். x plus y ஹோல் ஸ்கொயர் is equal to இந்த ஃபார்முலா தெரியல, x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus 2 into xy a plus b ல கூட போடுவீங்க, இந்த இடத்துல அப்படியே x ல போடுங்க. அப்ப x plus y ஹோல் ஸ்கொயர் is equal to x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus 2 into xy தெரியும். இப்போ x plus y தெரியும் 5, அது ஸ்கொயர் பண்ண போறோம். ஈக்குவல் டு இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. அப்ப அது மட்டும் நம்மளுக்கு தெரியாது. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியாது. பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ்ஒயோட மதிப்பு என்னது 3. ஓகேவா. அப்போ 2 இன்ட்டு 3 நம்மளுக்கு எவ்வளவு வரும் 6ன்னு வரும். டேரக்டா போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ இந்த 5 ஸ்கொயர் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், இது 5 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வரும் 25ன்னு வருமா. நம்மளுக்கு தேவை வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் தேவை. அப்ப அந்த 6 வந்து இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும் மைனஸ் வந்துருமா. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 6 இந்த சைடு வரும்போது மைனஸ் 6 ஆகும். அப்ப 25ல 6 போச்சுன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு 19ன்னு கிடைக்குமா. 25ல 6 போச்சுன்னா நம்மளுக்கு 19 கிடைக்கும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 19. அப்ப எக்ஸ் ஒய் நம்மளுக்கு தெரியும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து ஒரு 19, இது வந்து பிளஸ் வந்து ஒரு 3. அப்ப கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும் 22ன்னு வரும். ஸோ 22 இதோடைய ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஃபார்முலாவை நம்ம எப்படி யூஸ் பண்றோன்றத இந்த இடத்துல பார்க்கணும் நீங்க. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த क्वेश्चन என்ன சொல்றாங்க பாருங்க. ஜியோமெட்ரி பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन. ஒரு நேர்கோடு ஜோடியில் ஆங்கிள் ஆஃப் A மற்றும் ஆங்கிள் ஆஃப் B மற்றும் லைன் ஆங்கிள் ஆஃப் A is equal to 5x மற்றும் ஆங்கிள் ஆஃப் B is equal to 4x எனில் x இன் மதிப்பை கண்டறியும். ஓகேங்களா. இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துட்டாங்க. என்னது இது லீனியர் பேர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரு லீனியர் பேர் இருக்குது, அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா. ஒரு நேர்கோடு ஜோடினா இது வந்து ஒரு நேர்கோடா. இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இந்த லைன் பேர் வந்து எம்ன்னு சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல டைரக்டா டயக்ராம் கொடுக்காம இது மாதிரி கொடுப்பாங்க. இந்த லைன் வந்து எம். ஓகேவா. எம்ன்ற இந்த லைன்ல வந்து ஒரு நேரியல் ஜோடின்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குதுன்னா இதுல இந்த சைடு ஒரு ஆங்கிள் வரும், இந்த சைடு ஒரு ஆங்கிள் வருமா. இதுதான் வந்து நேரியல் ஜோடி, அதாவது வந்து லீனியர் பேர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுல வந்து ஒண்ணு கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் பின்றது நம்மளுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ஏன்றது நம்மளுக்கு 5x. இந்த எம்ன்ற லைன்ல ஆங்கிள் ஆஃப் ஏன்றது நம்மளுக்கு எவ்வளவு 5x. ஓகேவா. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் பி நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4x கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 5x, இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் நம்மளுக்கு 4x. அவங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா இந்த எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இந்த டயக்ராம் வந்துட்டாலே உங்களுக்கு ஈஸி தான். ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா அதோடைய மொத்த கோணங்கள் என்னவா இருக்கும், மொத்த கோணங்கள் என்ன கூடுதல் நம்மளுக்கு 180 டிகிரியா இருக்குமா. 180 டிகிரியா இருக்கும். 180 டிகிரி. அப்போ 5x plus 4x நம்மளுக்கு எவ்வளவு வரணும் 180 டிகிரி வரும். அப்போ 5x plus 4x நம்மளுக்கு இந்த இடத்துல 9x. டோட்டலா 9x is equal to 180 டிகிரின்னு வரணும். அப்போ x equal to இதெல்லாம் கண்டுபிடிச்சலாமா. இந்த 9ஆல நம்ம வந்து 18 அடிச்சோம்னா என்ன வரும் 9 9 2 9 18. அப்போ 2 அப்போ 20 டிகிரின்னு வரும். அப்போ x ஓட மதிப்பு என்ன நம்மளுக்கு இந்த இடத்துல 20 டிகிரி. ஓகேவா. உங்களுக்கு டைரக்டா ஜாமெண்ட்ரியில இமேஜஸ் கொடுக்காம உங்களுக்கு வந்து கண்டிஷன் மட்டும் கொடுத்துட்டு இமேஜை நீங்க தான் ஃபார்ம் பண்ணி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ லீனியர் பேர்னு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல நடுவில் வந்து ஒரு கோடு வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஓகேங்களா. ஒரு டிரான்சஸ் லைன் வருது, அதுல இருந்து உருவாகிற அந்த 2 ஆங்கிள்ஸ் தான் வந்து லீனியர் பேரா இருக்கும். சரிங்களா. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா.
இந்த கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு வந்து ஜாமெட்ரில அப்ப எத்தனை கொஸ்டின் வந்துச்சு? 2 கொஸ்டின் வந்துருச்சு. ஓகேங்களா, நான் உங்களுக்கு போன கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஜாமெட்ரில 2 கொஸ்டின் வரும், மென்சுரேஷன்ல 1 கொஸ்டின் வரும். அப்படி இல்லைன்னா மென்சுரேஷன்ல 2 கொஸ்டின், ஜாமெட்ரில 1 கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா, இந்த பேட்டர்ல தான் வந்து ஃபுல் கொஸ்டின் அப்புறம் வந்து உங்களுக்கு மாடல் கொஸ்டின் ஃபாலோ பண்ணிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, இந்த பிலோ டயக்ராம் இஃப் எம் ஏபி லைன் இஸ் ஈக்குவல் டு எம் ஏசி லைன் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படின்னா என்னது? ஏபின்ற லைனும் ஏசின்ற லைனும் வந்து ஈக்குவல். தென் ஃபைண்ட் எம் ஆங்கிள் ஆஃப் சிஏடி. ஓகேங்களா, ஆங்கிள் ஆஃப் சிஏடின்றது என்னன்றத கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டயக்ராம்லயும் நம்மளுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க, அதாவது ஆங்கிள் ஆஃப் சிபிஏ வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கறது வந்து ஆங்கிள் ஆஃப் சிஏடினா இந்த வேல்யூ வந்து நம்மள கேட்கறாங்க. இங்க வர அந்த ஆங்கிள் வந்து என்னவா கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க இன்னொரு ஹிண்ட் என்னன்னா, இந்த டயக்ராம்ல ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஸோ இந்த ஏபின்ற லைன் இருக்குல்ல, இந்த லைனு ஏசின்ற லைனும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 லைனும் ஈக்குவல்னா இப்ப இங்க வர இந்த ஆங்கிள் 65 டிகிரி, இந்த இடத்துலயும் 65 டிகிரியா தான் இருக்கும். ஓகேவா, என்னது 2 பக்கம் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அந்த முக்கோணம் என்ன முக்கோணமா இருக்கும்? இரு சமபக்க முக்கோணமா. இரு சமபக்க முக்கோணமா இருந்துச்சுன்னா இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த 65 டிகிரின்றது அதே மாதிரி இந்த லைனும் சேம் தானே. ஸோ இந்த லைனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த டிகிரி 65 டிகிரினா, அப்ப இந்த லைனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த டிகிரி நம்மளுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த கோணம் நம்மளுக்கு 65 டிகிரியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ முக்கோணத்துல வந்து இப்போ இந்த வெளிக்கோணம் இருக்குல்ல, எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முக்கோணத்தின் அதோடைய எதிர்கோணங்களின், அதாவது எதிரே இருக்கிற உட்கோணங்களின் கூடுதலுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் சிஏடின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த உட்கோணம்னா எது இருக்கும்? இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் சியும் ஆங்கிள் ஆஃப் பி தானே. ஸோ அது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தோட கூடுதலுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, அப்போ அது ரெண்டுத்தையும் கூட நம்மளுக்கு என்ன வரும்? 65 டிகிரி பிளஸ் வந்து ஒரு 65 டிகிரி. அப்போ எவ்வளோ ஒரு ஆன்சர் நம்மளுக்கு? 130 டிகிரின்னு வரும். ஸோ 130 டிகிரி தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வெளிக்கோணம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வெளிக்கோணம் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த முக்கோணத்தோடைய உட்கோணங்களின், அது எதிரே உள்ள உட்கோணங்களின் கூடுதலுக்கு சமமா இருக்கும். இது வந்து ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, அந்த கண்டிஷன் தெரிஞ்சதான் இந்த கொஸ்டின் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, மேக்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின் இது. வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் whose radius is equal to the length of the side of a square having an area of 196 centimeter square. அதாவது வந்து ஒரு சதுரம் இருக்குது. இந்த சதுரத்தோட பரப்பளவு நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 196. ஓகேவா, 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த இந்த பக்கம் இருக்குது பாத்தீங்களா, இந்த சதுரத்தோட இந்த பக்க அளவு வந்து எதுக்கு சமமா இருக்குன்னா, ஒரு வட்டத்தோடைய ரேடியஸுக்கு சமமா இருக்கு. இப்போ ஒரு வட்டம் இருக்குன்னா இதுல இருக்க இந்த ரேடியஸுக்கு வந்து இந்த பக்க அளவு சமமா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இது எதனா ஒரு கார்னர் பாயிண்ட்ல வச்சு, இது பாயிண்டை வச்சு இதை ரேடியஸா வச்சு வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, இது வந்து சென்டர் பாயிண்டா வரும். ஓகேவா, ஸோ அது வந்து இப்ப இது ரேடியஸ். ஓகேவா, இந்த ரேடியஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த சதுரத்தோடைய பக்கம் தெரிஞ்சுனா தான் நம்ம அந்த வட்டத்தோட ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். சதுரத்தோட பக்கம் தான் என்னவா இருக்கும்? அந்த வட்டத்துக்கு ரேடியஸா இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பக்க அளவு எவ்வளோன்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ சதுரத்தோடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? ஏ ஸ்கொயர். அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஏ ஸ்கொயரா, சதுரத்துக்கு ஏரியா நம்மளுக்கு தெரியும். ஏரியா நம்மளுக்கு எவ்வளவு? 196 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ 196க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா எவ்வளவு வரும்? 196க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 14 வரும். அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். அப்போ அந்த சதுரத்தோட பக்கம் வந்து 14 சென்டிமீட்டர்னா அதுதான் என்னவா இருக்கும்? அந்த வட்டத்தோடைய ரேடியஸா இருக்கும். இவங்க வந்து வட்டத்துல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வட்டத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா, பெரிமீட்டருக்கான ஃபார்முலா P is equal to 2 pi r. வட்டத்துக்கு வந்து சுற்றளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு 2 pi r. அப்போ 2 இன்ட்டு பையோட மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க, 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 14. ஓகே, இதை அடிச்சு கொடுத்தோம்னா 7 7 2 7 14. ஸோ இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணோம்னா 2 இன்ட்டு 22 நம்மளுக்கு 44. 44 இன்ட்டு 2 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 88 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் நம்மளுக்கு எவ்வளவு வருது? அதாவது சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 88 சென்டிமீட்டர்னு வரும். ஓகேங்களா, கொஸ்டின் எப்படி சொல்லிருக்காங்கன்றத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ ஓகே, இதோடைய ரீசனிங் வந்து மேக்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிறது 5 கொஸ்டினும் ரீசனிங் கொஸ்டின் தான். இருக்கிறதுலே நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸ்னா இந்த ரீசனிங் கொஸ்டின் தான். ஓகேங்களா, ரீசனிங் கொஸ்டின்ல நான் மறுபடியும் சொல்றது உங்களுக்கு ஒரே விஷயம் என்னன்னா,
ஏபிசிடியோட அந்த பொசிஷன் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த கொஸ்டின் என்ன பாருங்க. ஸோ இங்க இருக்கிற மிஸ்ஸிங் டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கேள்விக்குறியிட்ட இடத்துல என்ன டேர்ம் வருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, இந்த ரிலேஷன் வந்து பார்க்கலாம். எஃப் ஹெச் ஜே எல், இந்த இடத்துல ஆர் கியூ பி ஓ. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த ஹெச்சோட ரிலேட் ஆயிருக்கும், செகண்ட் லெட்டர் கியூவோட ரிலேட் ஆயிருக்கும். அதே மாதிரி இப்போ இது ரிலேட்டட், இது ரிலேட்டட். ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டினே வரும். சரிங்களா? சரி, பார்க்கலாம். எஃப் ஹெச். ஓகே, எஃபோட வேல்யூ நான் வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் வேல்யூ 6, ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ எனக்கு 8. அப்போ 6 8, ஜேக்கு வந்து 10, எல்லுக்கு 12. அப்ப என்ன ஆகுது? 2 இன்க்ரீஸ் ஆகுது. 6 8 10 12. அடுத்தது வர வேண்டியது நம்மளுக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல? 14ன்னு வர வேண்டியது. 14ஓட இடத்துல என்ன வரும்? 14ன்னு நம்மளுக்கு வந்து n. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ரெண்டாவது லெட்டர் பார்க்கும்போது ஆர் கியூ பி ஓவா. ஆரோட பொசிஷன் வந்து எனக்கு 18, கியூ வந்து எனக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 17, பி வந்து 16, ஓ வந்து 15. அப்ப என்ன ஆகுது? ஒன்னா குறையுது. ஒன்னா குறைச்சுன்னா அடுத்து வரப்போற லெட்டர் என்னவா இருக்கும்? அதுவும் வந்து ஒரு 14 தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து வரப்போற லெட்டர் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 14 இருக்கும். அப்ப 14னா அந்த இடத்துல என்ன வரப்போகுது? என்ன. அப்ப என்னன்றது இதோடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்து வரப்போற லெட்டர் என்னவா இருக்கும்? சீக்வன்ஸ் நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, கோடிங் அண்ட் டீகோடிங். ஓகேவா? கோடிங் அண்ட் டீகோடிங் பெருசா கொடுத்துருக்காங்களா? அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட மொழியில் குரோக்கடைல் என்பது இஎல் ஐடி ஓசி ஓஆர்சி. அடுத்தது ஹோல்டர், அதுவும் வந்து ஒரு மாதிரி கோட் பண்ணிருக்காங்க. அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. அதே மொழியில வந்து இந்த எமல்ஷன்றத வந்து எப்படி வந்து கோட் பண்ணிருப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? குரோக்கடைல் பெருசா இருக்குதா? ரொம்பவே பெருசா இருக்குது. இது வந்து இஎல்ஐடிஓ சிஓஆர்சின்னு கோட் பண்ணிருக்காங்க. பார்க்கும் போதே தெரியும். பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்களா? இங்க இ லாஸ்ட்ல இருக்கு, இ ஃபர்ஸ்ட்ல இருக்குது, எல் அடுத்தது எல், ஐ டி டி. என்ன பண்ணிருக்காங்க? ஃபுல்லாவே அப்படியே என்ன பண்ணிருக்காங்க? ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹோல்டர் ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹெச் லாஸ்டா இருக்குதா? ஹெச். ஓ இருக்குது, ஓ. எல் டி டி, இ ஆர் ஆர். அப்ப இதுவும் என்ன பண்ணிருக்காங்க? அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. ஓகேவா? இது ஃப்ரண்ட்ல இப்படி எழுதிருக்காங்க, அது அப்படியே பேக்வர்ட்ல வந்து எழுதிருக்காங்க. அப்ப அதே மாதிரி இதையும் வந்து நம்ம பேக்வர்ட்ல எழுதி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என் வரும், அடுத்தது ஓ, ஐ எஸ் எல் யூ எம் இன்னு வரப்போகுது. அப்ப என்ஓ ஐஎஸ் எல்யூ எம்இ, என்ஓஐஎஸ் ஆப்ஷன் ஏல வருது. அடுத்தது நம்மளுக்கு என்ன வருது? யூஎம்இ எல்யூஎம்இ. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதோடைய ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வராது, என்ஓல ஸ்டார்ட் ஆகணும்ல. என்ஓல ஸ்டார்ட் ஆக தட்டது என்ன பாருங்க. அப்ப ஆப்ஷன் ஏ வராது. என்ஓஐஎஸ். அப்ப ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் சி என்ஓஐஎஸ். அடுத்தது எல்யூஎம்இன்னு எங்க இருக்குது? ஆப்ஷன் சில தான் எல்யூஎம்இ வருது. அப்ப ஆப்ஷன் டியும் வராது. ஸோ ஆப்ஷன் சி இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஆங்கில அகராதியில் தோன்றும் வரிசைப்படி வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் வந்து எது கரெக்டா இருக்கும்? ஓகே, பாருங்க, கொஞ்சம் எல்லாமே ட்விஸ்டடா எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க? ஜில கொடுத்துருக்காங்க. எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? ஜில தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஜில கொடுத்துருக்காங்களா? ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஜி மொத்தத்திலயுமே வந்து நம்ம வந்து விட்டுறலாம். எல்லாத்தையுமே ஜி விட்டுலாம். அடுத்தது பாருங்க, இங்க எல்லாமே ஓல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல எல்லாமே ஆர்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துல கம்பேர் பண்ணும்போது ஓ பெருசா ஆர் பெருசான்னு பார்த்தா எனக்கு ஓ தான் வந்து எத்தனாவது பொசிஷன் வரும்? 15வது பொசிஷன் வரும். ஆர் எனக்கு 18வது பொசிஷன் வரும். அப்போ ஓ தான் எனக்கு வந்து சின்னது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. இப்போ ஓ காமனா இருக்குன்னா ஓவையும் விட்டுலாம். இதெல்லாம் அடுத்தது பாருங்க, ஏ இருக்குது, அடுத்தது ஓ ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல ஏல ஸ்டார்ட் ஆகுது, அந்த இடத்துல ஓல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும்? இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்போ இந்த ஓன்றது நம்மளுக்கு ரெண்டாவதா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் முடிச்சிச்சு. அப்புறம் இவங்க 3 பேருக்கு வரலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, எல்லாருலயுமே வந்து ஆர் வந்து காமனா இருக்காங்களா? ஸோ ஆர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆர் ரிமூவ் பண்ணணும். அடுத்ததான் வர லெட்டர்ல வந்து எது ஃபர்ஸ்ட் வரும்? இந்த இடத்துல ஏ ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, ஏ ஸ்டார்ட் ஆகுது, ஐ ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு ஏ தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்ப ஏன்றது நம்மளுக்கு இது 3ஆவதா ஸ்டார்ட் ஆகுதா? அடுத்தது வந்து நம்மளுக்கு இ ஃபர்ஸ்ட் வருமா, ஐ ஃபர்ஸ்ட் வருமா? கண்டிப்பா இ தானே வரும். அப்ப இது 4ஆவதா ஸ்டார்ட் ஆகும், இது கடைசியா வரும். ஓகேவா? ஸோ அப்ப நம்மளுக்கு சீக்வன்ஸ் எப்படி வருது பாருங்க. 1 2 4 3 5 1 2 4 3 5 1 2 4 3 5 ஆப்ஷன் பி தான் இதோடைய ஆன்சரா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை, நான் சொல்லியிருக்கேன்.
கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி கொஸ்டினா இருக்கும், பட் ஆனா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேங்களா? கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிருங்க. ஓகேங்களா? ஹவு மெனி சச் அ நம்பர்ஸ் ஆர் தேர்? அப்ப நம்பர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்பர்ஸ், ஓகேங்களா, நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், இது லெஃப்ட் அது ரைட். ஓகேங்களா? லெஃப்ட் டு ரைட், விச் ஆர் இமீடியட்லி ப்ரிசிஸ்ட் பை எ நம்பர். இமீடியட்லி ப்ரிசிஸ்ட்னா உடனடியா முன்னாடி இருக்கிற ஒரு எண் வந்து என்னவா இருக்குன்னா ஒன்னு வந்து நம்பரா இருக்கும். ஓகேங்களா? இந்த எண் நம்பருக்கு உடனடியா ஒரு நம்பர் இருக்கும் முன்னாடி. அடுத்தது வந்து என் நம்பர் அண்ட் ஆல்சோ இமீடியட்லி ஃபாலோடு பை எ சிம்பிள். இமீடியட்லி ஃபாலோட் பைனா இதுக்கு தொடர்ந்து உடனே வந்து ஒரு சிம்பிள் வரும். ஓகேங்களா? இந்த சீக்வன்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எஸ் பேர் எப்படி வரணும்னா நம்பர் நம்பர் சிம்பிள்னு வரணும். தமிழ்ல பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க, இடமிருந்து வளமாக பார்க்கும்போது ஒரு எண்ணால் உடனடியாக முன்னிடப்பட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் வரணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறியீட்டல் உடனடியாக பின்னிடப்படுறது, அப்போ உடனடியாக வந்து ஒரு சிம்பிள் வருது. அத்தகைய எண்கள் எத்தனை, அப்ப இந்த இடத்துல நம்பர். ஸோ நம்பர் நம்பர் சிம்பிள்னு இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸ்ல வர மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்க. நம்பர் நம்பர் சிம்பிள்னு வரணும் நம்மளுக்கு. அப்ப இந்த இடத்துல பாருங்க நம்பர் இருக்கு, பட் ஆனா சிம்பிள். இந்த இடத்துல பாருங்க நம்பர் நம்பர் சிம்பிள். ஸோ 5 2 ஒரு நம்பர், 8 ஒரு சிம்பிள். இந்த இடத்துல நம்பர் சிம்பிள் சிம்பிள் அது வராது. அடுத்தது பாருங்க இந்த இடத்துல நம்பர் நம்பர் இது ஒரு சிம்பிள். ஸோ 5 1 ஆஷ்னு இருக்கு, அது ஒரு பேர். அடுத்தது பாருங்க இதுவும் பாருங்க 6 2 ஆஷ். அப்ப இதுவும் வந்து நம்பர் நம்பர் சிம்பிள் வருதா? ஸோ இது ஒரு பேர் நம்பர் நம்பர் சிம்பிள். அடுத்தது சிம்பிள் சிம்பிள் தான் வருது, நம்பர் சிம்பிள் அதுவும் வராது. அடுத்தது பாருங்க நம்பர் நம்பர் சிம்பிள், இந்த இடத்துல நம்பர் நம்பர் சிம்பிள் 2 1 ஆஷ். ஓகேங்களா? அடுத்தது வந்து வேற என்ன நம்பர் நம்பர் சிம்பிள் வருதா? நம்பர் வந்து சிம்பிள் வருது, இதுவும் வராது. நம்பர் சிம்பிள் வராது, நம்பர் நம்பர் நம்பர். ஸோ அதுவும் வராது. ஸோ மொத்தமா எத்தனை பேர் வருது? இது ஒரு பேர் 2 3 4, மொத்தமா எத்தனை பேர் வருது நம்மளுக்கு? 4 பேர் வருது. ஸோ வந்து 4 பேர். ஸோ ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அந்த பேர் வந்து எப்படி வரும்னு ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஓகே, ரீசனிங்ல லாஸ்ட் கொஸ்டின். ரீசனிங்ல லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அனாலஜி கொஸ்டினாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் இருக்கிறதுனாலே நம்மளுக்கு என்ன கொஸ்டின்? அனாலஜி தான். ஸோ என்ன சொல்லிருக்காங்க? HORS, ஹார்ஸ்ன்றது இந்த மாதிரி வந்து மாறிக்குது. அதே மாதிரி எக்ஸாக்ட்ன்றது வந்து இது மாதிரி மாறிக்குது. அப்ப சேர்ன்றது என்னவா மாறும்? அப்ப இது இதுவா மாறி இருக்கு, அப்ப இதுவும் இதுவா மாறி இருக்குன்னா இதே சீக்வன்ஸ்ல அடுத்து வரப்போற லெட்டர் எப்படி மாறும் அதான் வந்து கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஹெச் எனக்கு பொசிஷனே நான் பாக்குறேன். ஹெச்ன்றது 8, ஓன்றது 15, R 18, எஸ்ன்றது எனக்கு 19, ஈன்றது 5 நல்லாவே தெரியும். ஓகேவா? அப்போ 8 15 18 19 ஆயிருக்குது. இந்த இடத்துல பாருங்க ஐன்றது எனக்கு 9, P வந்து 16, S வந்து 19, Tன்றது 20, Fன்றது எனக்கு 6. அப்ப என்னவா இருக்குது? 8ன்றது இங்க 9 ஆயிருக்குது, 15 16 ஆயிருக்குது, 18 19 19 20 5ன்றது 6. அப்ப என்னவா இருக்குது? எல்லாமே ஒண்ணு ஒன்னா கூடி இருக்கு. சோ இந்த இடத்துலயும் பார்க்கலாம். ஈன்றது 5, Fன்றது எனக்கு 6, X Y A B C D T U. அப்ப என்ன இருக்குது? ஒண்ணு ஒண்ணு எல்லாமே கூடி இருக்குது. அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல ஒண்ணு ஒண்ணு எல்லாமே கூட்டணும்னா C கூட ஒண்ணு கூட்டணும், நம்மளுக்கு அடுத்தது D வரப்போகுது. Hக்கு அப்புறம் I, ஏக்கு அப்புறம் B, ஐன்றது 9, 9க்கு அப்புறம் 10னா J, ஆர்னா 18, 18க்கு அப்புறம் 1 19, 19னா S. அப்போ DI BJS, DI BJS. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு இதோடைய ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு ரீசனிங்ல ரொம்பவே ஈஸியா போனோம்னா உங்களுக்கு ஒரு 2-3 கொஸ்டின் எதில் வருது? அந்த ஆல்பபெட்டை பேஸ் பண்ணி தான் வருது. ஆல்பபெட்டை பேஸ் பண்ணி வருதுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா ஆல்பபெட்டோட பொசிஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இதோட துரந்தர்ல இந்த 3வது பார்ட். ஓகேங்களா? அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 27வது கொஸ்டின் பேப்பர்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் முடிஞ்சிருச்சு. இதோட நான் 29வது கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்து உங்களை வந்து பாக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ.